வெல்கம் டு இனியா கலை அகாடமி. டிஎன்பிசியில் 2025க்கு நியூ சிலபஸ் விட்டுருக்காங்க. இதில் ஜிகே வந்து ஆஸ் யூஸ்வல் தான், முன்னாடி இருந்தது தான் இருக்குது. தமிழ் பாருங்கள் ஓரளவுக்கு மாற்றிருக்காங்க. இலக்கணத்தில் இருந்தே 85 கொஸ்டின் வர மாதிரி கேட்டிருக்காங்க. மீதி 15 கொஸ்டின் தான் இலக்கியத்திலேருந்து கேட்டிருக்காங்க. இதில் நம்ம இப்போ அழகு 3ல் வினை மரபு தொகை மரபு பார்க்கலாம். இலக்கிய மாதிரி இலக்கணம் வந்து நம்மளுக்கு ஒரு தர படித்தோனையுமோ இல்லை மனப்பாடம் பண்ணோனையுமே புரியாது. எதுவுமே நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு ஒரு தடவைக்கு 2 தடவை மேலே பார்த்தா தான் நம்மளுக்கு புரியும். புரிஞ்சுக்கிட்டு தான் இலக்கணத்தை படிக்க முடியும். இதெல்லாம் பார்க்குறப்ப நமக்கு வந்து ஈஸியாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஆனால் அங்கே போய் நம்ம கொஸ்டினில் அடிக்கிறப்ப நம்மளுக்கு கன்ஃபியூஷன் பண்ணுறது இது இலக்கணத்தை பொறுத்த வரையுமே. அதனால் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு படித்தா மட்டுமே நம்ம இதில் நல்லா மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். பாருங்கள், கவனிங்க. வினை மரபு சோறு உண் முறுக்கு தின், இதெல்லாம் நம்ம கேஷுவலாக வீட்டில் பேசுகிறது தான். ஆனால் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தின்னுன்னு தான் சொல்லுவோம். சோறுங்கிறப்ப நம்ம அங்கே வந்து தின்னுன் உண் இதெல்லாம் இருக்கிறப்ப நம்ம ஆப்ஷனில் வந்து நம்ம தின்னை தான் அடிப்போம். இதனால் அதில் கவனமாக இதெல்லாம் பார்க்க வேண்டியது. பார்க்குறப்ப ஈஸியாக சிம்பிளாக தெரியும். ஆனால் இதெல்லாம் வந்து அங்கே கன்ஃபியூஷன் பண்ணக்கூடிய கொஸ்டின். சோறு உண் முறுக்கு தின் சுவர் எழுப்பு தண்ணீர் குடி பால் பருகு கூடை முடை பூ கொய் இலை பறி பானை வனை. நம்ம என்ன பண்ணுவோம், தண்ணீரையும் குடிம்போம் பாலையும் குடிம்போம், அப்படி தான் வீட்டில் பேசுவோம். அதே மாதிரி தான் அங்கே பார்க்குறப்ப ஆப்ஷனில் நம்மளுக்கு அந்த பால் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பால் வந்து வினை மரபு என்னான்னு கேட்டாங்கன்னா நம்ம வந்து பால் குடின்னு தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் இருக்கும். நம்ம அதை தான் அடிப்போம். இதை வந்து ஒரு தடவைக்கு மேலே 2 தடவை நம்ம திரும்ப பார்க்குறப்ப தான் வந்து நம்மளுக்கு மனசில் பதியும். அடுத்தது தொகை மரபு பாருங்கள். மக்கள் கூட்டம் ஆண் நிறை ஆட்டு மந்தை சாவி கொத்து யானை கூட்டம் வைக்கோல் போர் எறும்பு சாறை கற்குவியல் திராட்சை குலை. ஓகே, இது ஒரு தடவைக்கு மேலே 2 தடவை பாருங்கள். பார்க்குறப்ப சிம்பிளாக தான் தெரியும். ஆனால் நமக்கு அங்கே கொஸ்டினில் ஆப்ஷனை பார்க்குறப்ப நம்மளுக்கு நல்லா கன்ஃபியூஷன் பண்ணக்கூடியது. இதெல்லாம் தெளிவாக ஒரு தடவைக்கு மேலே 2 தடவை பாருங்கள். வேறு வினை மரபு தொகை மரபுன்னா எக்ஸ்ட்ரா தெரிஞ்சாலும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ச்சியாக வீடியோ வரும், பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு என்ன வீடியோ போடலாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் ஐடியாவை. தேங்க்யூ டு ஆல்.